நலமாய் வாழ்வோம். ஒரு முறை புனித அன்னை தெரேசாவிடம் இத்தனை அரிய காரியங்களை செய்ததற்கு சக்தி உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றது என்று கேட்டபோது அவர் திருநற்கருணையை சுட்டி காட்டினாராம். 1982 ஆண்டு நடந்த சாதனையாகவே கருதப்படுகிறது. ஸ்டீபன் கல்லகன் என்பவர் அட்லாண்டிக் பெருங்கடலில் தனியாக உல்லாச பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவரது படகு ஒரு பாறையில் மோதி உடைந்து விட்டது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 72 நாட்கள் தன்னந்தனியாக அட்லாண்டிக் கடலில் ஒரு சின்ன படகில் ஏறி, அதுவும் ஒரு ஓட்டை படகில் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஸ்டீபன் கல்லகன் அலைந்து திரிந்தார். அதில் ஒரு ஆள் மட்டுமே அமர இயலும். உண்ண உணவு கிடையாது, படுக்க இடம் கிடையாது. காற்று அடிக்கும் பக்கமெல்லாம் படகு போகிறது. கடும் குளிரும் இருள் நிறைந்த இரவுகளும் தன்னந்தனியான பகல்கள் என்று 72 நாட்கள் கழிந்திருக்கின்றன. இதற்கிடையே அந்த படகின் ஓட்டை வழியே தண்ணீர் உள்ளே வர அதையும் மெல்ல மெல்ல வெளியே ஊற்றியிருக்கிறார். குடிப்பதற்கு கடல் தண்ணீர் தான். கடலில் எப்போதாவது கையில் சிக்கும் மீன்கள் தான் உணவு. இறுதியில் அந்த பக்கமாக ஒரு கப்பலில் சென்று கொண்டிருந்தவர்கள் அவரை தற்செயலாக கண்டுபிடித்து கரை சேர்த்தனர். அதனால் தப்பியிருக்கிறார். எப்படி உங்களால் வாழ முடிந்தது என்று ஸ்டீபன் கல்லகனிடம் கேட்டபோது, எப்படியும் கரை சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையை வழிநடத்துகிறது என்று பதில் தந்தார். நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் என்றார் இயேசு. இதை கேட்ட யூதர்கள் இயேசுவை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆயினும் அங்கே வேறு பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இப்பகுதியை நோக்கும் போது நம்பிக்கை வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பது துலங்குகிறது. இறை சந்ததியின் வல்லமை, இறை சக்தியின் வல்லமை அதை நம்புவோரிடம் இருக்கும் என்பார்கள். எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என நம்புவோம். நம்பிக்கையில் நலமாய் வாழ்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.